இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? வேதத்தில் இந்த வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை நம்மால் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை நம்மால் என்ன செய்யும்? பார்க்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஆவியானவர், நல்ல கவனிங்க, நான் சொல்றேன், ஆவியானவர், பரிசுத்த ஆவி. சில இடத்துல வேத புத்தகத்தில் பரிசுத்த ஆவின்னு இருக்கும், சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மை நிலை என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் என்பதுதான் சரியான பதம். காரணம், திரித்துவத்தில், ஆமென், திரித்துவத்தில், திரியேக தெய்வத்தில் அவர், ஆமென், மூன்றாவது நபராக செயல்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவன், ஆமென், மூன்றாவது நபராக செயல்படுகிற தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா ஆவியாய் இருக்கிறார். குமாரன் மாம்சத்திலே நம்மோடு கூட வெளிப்பட்டார். குமாரன் வெளிப்பட்டு தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்யிருப்பேன்? சொல்லி இருப்பேன். ஆகவே நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் நான் வந்து என்றென்றைக்கும் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் என்ன செய்ய போறேன்? சேர்த்துக் கொள்ளுவேன் அப்படி சொன்னார். ஆமென். யோவான் 14 அப்படி ஆரம்பிக்கிறார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமென். தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு என்ன சொன்னார். ஆமென் தானா? அப்ப நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ஒரு ஆற்றலோ ஒரு சக்தியோ இல்லை ஒரு பலனோ அப்படி இல்லை. ஆமென். பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது ஒரு பலன் வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஆற்றல் கிடையாது. there is no power. ஆமென். அது ஒரு பவர் கிடையாது, அது ஒரு சக்தி கிடையாது. அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். ஆமென். he is a personality. ஆமென். he is a personality. அவர் ஆழ்தத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. திரித்துவத்தில், ஆமென், செயல்படுகிற தேவன். ஆமென் தானா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். ஒரு ஆற்றலோ ஒரு சக்தியோ கிடையாது. அவர் வந்து, ஆமென், அவரை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆமென். அவரை வந்து என்ன செய்ய முடியாது? விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆமென். அவரை என்ன செய்ய முடியாது? ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே கவனிச்சிருங்க. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும், ஆமென், சம்பாதிக்க முடியாது. அவரை போய் நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சம்பாதிக்க முடியாது. கேட்கும் பொழுது, தேடும் பொழுது நமக்குள்ளே வருகிற தெய்வம். ஆமென். அதனால தான் ஏசப்பா சொன்னார், நான் திரும்ப வந்து உங்களை சேர்த்துக்கொள்ள போறேன். அப்போ நான் என்ன செய்ய போறேன்? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். இட் வில் டேக் மோர் டைம். ஆமென். இட் வில் டேக் மோர் டைம் அப்படி சொல்றாரு. ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நான் சீக்கிரமாக வருகிறேன். ஆமென். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகும்போது அப்படி சொல்லிட்டு போறாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 2026 வருஷம் ஆயிடுச்சு. 2026 வருஷம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் இல்லையா? புரிஞ்சுட்டே வாங்க, அப்படியே புரிஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இன்னைக்கு மெதுவாக நான் சில வசனங்களை உங்களுக்கு அடையாளம் காண்பித்து நான் வசனங்களை தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. ஆமென் தானா? கவனிங்க. நான் சீக்கிரமாய் வரப்போறேன்னு சொன்னவர் இப்போ நம்ம கணிப்பின்படி, நம்முடைய கணக்கின்படி, ஆமென், யூத கேலண்டரை விட்டு, ஆமென், ஆங்கில கேலண்டருக்கு வரும்போது நமக்கு 2026 வருஷம் தெளிவாக முடிஞ்சிருச்சு. 2026 வருஷம் தெளிவாக முடிஞ்சு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன 2000 வருஷம் காத்து கிடக்கிறாரு அப்படின்னா அவருடைய பார்வையில் ஒரு வருஷம் ஒரு நாளை போல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 2 நாள் முடிஞ்சிருக்கு. சீக்கிரமாக வர்றேன் அப்படின்னா ஒரு வாரம் ஆகும். ஆமாம். நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஊருக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போவோம்? நான் சீக்கிரமாக வந்துடுறேன், இந்த வீக்கில் வந்துடுறேன். மண்டே போகிறீங்க, இந்த வீக்கில் வந்துடுறேன் அப்படின்னா என்னைக்கு வரீங்கன்னு அர்த்தம்? ஒரு வேளை வியாழக்கிழமை வரலாம், வெள்ளிக்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம். ஆமென். எண்ட் ஆஃப் த டே இந்த சண்டேக்குள்ளே என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். இதுதான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆமென். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் டிக்கெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னா புதன்கிழமை, ஆமென், புதன்கிழமை மத்தியானம் திரும்பவும் நான் ஊருக்கு வர்றேன் அப்படி சொல்கிறேன். ஆமென் தானா? சீக்கிரமாக. இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சீக்கிரமாக என்ன செய்கிறேன்? வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாகவே வருகிறேன். வந்தாரா? நம்ம பார்வையில், ஆமென், இது ஒரு மோர் லாங் பீரியட் நம்ம காத்திருக்கிறோம். பல தலைமுறைகள் கடந்து ஓடிடுச்சு, பல தலைமுறை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நான் சீக்கிரமாய் வரேன், அதனால் நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொன்னார்ல. இன் பிட்வீன் கேப், இந்த கேப்பில் நான் பிதாவை போய் வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை போய் என்ன செய்வேன்?
வேண்டிக் கொள்வேன். அவர் என்ன செய்வார்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம், என் முகவரியில், என் அட்ரஸில், அதான் என் நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா என்னுடைய அட்ரஸில், அட்ரஸ் என்ன? ஆமென். அட்ரஸ் என்ன? ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அட்ரஸ் என்ன? இயேசு கிறிஸ்து மூலமாய். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய். ஆமென். அதான் அவருடைய அட்ரஸ் இல்லையா? சொல்றாரு, என் நாமத்தின், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் மூலம் அவர் உங்களுக்கு வேறே ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். ஆமென். வேற ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். நான் வர வரைக்கும், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். வந்துட்டனா, சரியான இடத்துக்கு வந்துட்டனா இருப்பார். ஆமென். அப்போ அவர் யாரு? ஆமென். அவர் யாரு? நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவர் இருப்பார். நான் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்புறீங்களா? எனக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தமாயிட்டு இருக்குன்னு நம்புறீங்களா? ஆமென். அப்போது ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்படும் வரைக்கும் தகப்பன் அங்கே போயிட்டாருன்னா இந்த வீட்டை கவனிக்கிறதுக்கு யாராச்சும் வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது என்ன செய்வோம்? யார்கிட்டயாச்சும் சொல்லியிருப்போம், கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். என்னம்மா அப்படி சொல்லிட்டு போவோம் இல்லையா? அதுபோல் அவர் போய் நமக்கு பயங்கரமான ஒரு வேலையை செய்துட்டு இருக்காரு. ஆமாம். இப்போ நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு அரணாக, நம்மை கண்காணிக்கும்படியாக, ஆமாம், நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக ஒருவரை அனுப்பினார். அவர் தான் யாருமா? பரிசுத்த ஆவியார். அவருக்கு பேர் ஏசாமி. அவருக்கு பேர் வைக்கிறார். அவருக்கு பேர் என்ன பேர்? தேற்றரவாளன். தேற்றரவாளன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே. ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் போயிட்டா இவங்க பதறுவாங்க, நான் போயிட்டா இவங்க நிறைய அழுவாங்க, நான் போயிட்டா பல பிரச்சனைகள் இந்த பூமியில் நடக்கும், நான் போயிட்டா அநேக கனவீனமான காரியங்கள் நடக்கும், பெர்சிக்யூஷன் நடக்கும், ஆமென், அநேக சிக்கல்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதனால் என் ஜனத்தை, ஆமென், சரியான விதத்தில் ஆற்றும்படி, தேற்றும்படி நான் இங்கே இருந்தது போல என்னுடைய காரியங்களை எல்லாம் நினைவுபடுத்தி, என்னை நினைவுபடுத்தி, என் முகத்தை, என் திருமுகத்தை இந்த உலகத்துக்கு நினைவுபடுத்தி, என்னை அனுப்பினவருடைய உளமாற சித்தத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, அவர்களை தன் வசப்படுத்தி பாதுகாப்புக்குள்ளே வழிநடத்த ஒருவர் வேண்டும் அப்படின்னு எண்ணின தேவன் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் யாரை அனுப்பினாரு? அவருக்கு பேர் வைக்கிறார் பாருங்க, ஏசப்பா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு முத பேர் வச்சதே ஏசப்பா தான். தேற்றரவாளன். தேற்றரவாளன். ஏன் மகிமைன்னு சொல்லியிருக்கலாம்ல, கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆமென், வல்லமை உள்ளவர்னு சொல்லியிருக்கலாம்ல, பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் வந்திருந்தால் அவ்வளோதான். நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரே வார்த்தையில் முடிக்கிறார், அவர் தேற்றரவாளன். ஆமென் சொல்லுங்க, கை உயர்த்தி ஆமென் சொல்லிடுங்க. அவர் தேற்றரவாளன் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் நம்மை ஆமென். நல்ல கவனி. அப்போ அனுப்பப்பட்ட அந்த ஆவியானவர், ஆமென், ஆவியானவரை குறித்து பேசும்போது நல்ல கவனமாக கேட்கும். அந்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு சத்தியம் புரியாது. ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே புரியாது. ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அவன் தான் விடுதலையான மனுஷன் பைபிள் சொல்லுது. ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளே வருகிறானோ அவன் தான் பலனுள்ள மனிதன் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறாரோ அவன் தான் சாட்சியுள்ள மனுஷன் வேதம் சொல்லுது. ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறானோ அவன் நடை ஆவியிலே இருக்குன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். நிறைய நான் சொல்லிட்டே போவேன், நிறைய எழுதியிருக்கேன், நிறைய சொல்லிட்டே போவேன். ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ இந்த ஆவியானவர், ஆமென், அவர் தேற்றரவாளன் மாத்திரம் அல்ல. ஆமென். அவரை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பித்து நம்ம நேராக, ஆமென், அவர் யாருன்னு சொல்லிடுறேன். ஆமென். அவர் ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஏதோ ஒரு பெரிய பவர் அல்ல, சுவிட்ச் போட்டோன்னா லைட் எரியறதுக்கு. அவர் பர்சனாலிட்டி. ஆமென். அவர் அவர் ஆழ்தத்துவம் உள்ள தேவன். சொல்லுங்க, ஆழ்தத்துவம் உள்ள தேவன். ஆழ்தத்துவம். ஹி இஸ் எ பர்சன். ஆமென். அவருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆமென், எல்லாமே வரும். ஏசப்பாவுக்கு பசி எடுத்ததா? ஏசப்பாவுக்கு பசி இருந்துச்சா இல்லையா? எப்போ வரைக்கும்? என்னையா, எப்போ வரைக்கும் ஏசப்பாவுக்கு பசி இருந்துச்சியா? சிலுவையில் அடிக்க வரைக்கா? சிலுவையில் சாகும் வரைக்கும் அவருக்கு பசி இருந்துச்சா? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களே. எப்போ வரைக்கும் அவருக்கு பசி இருந்துச்சு? பசிங்கிறது ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு.
பசி என்பது ஒரு உணர்வு, அப்படித்தானே? கோபம் என்பது ஒரு உணர்வு, எரிச்சல் என்பது ஒரு உணர்வு, பாசம் என்பது ஒரு உணர்வு, அன்பு என்பது ஒரு உணர்வு. ஆமே, ஒரு சென்சேஷன் நம்ம 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 சிந்தையில், நம்ம சோலில், நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு சென்சேஷன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? ஒரு உணர்வு. அப்போ அவருக்கு பசி இருந்துச்சா? எப்போ வரைக்கும் இருந்துச்சு? என்ன இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? எப்போ வரை ஏசப்பாவுக்கு பசி எப்போ வரைக்கும் இருந்துச்சு? சிலுவையில் அடிக்க வரை ஐயா, நான் சொல்றேன், உயிர் தெழுந்த பிறகும் பசி இருந்துச்சு. திபேரியா கடற்கரைக்கு வராரு. பிள்ளைகளே, பசிக்கிறது, புசிக்க ஏதாகிலும் உண்டா? இப்ப எந்த சரீரத்தில் இருக்கிறாரு? எந்த சரீரத்தில் இருக்கிறாரு? மறுரூபமாக்கப்பட்ட, உயிர் தெழுந்த சரீரத்தில், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறாரியா? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்கு ஏது பசி? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்கு ஏது சென்சேஷன்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்கு ஆமே அங்க என்ன இல்லை? ஆமேன், பசி இல்லை, பட்டினி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லைன்னு சொல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயாவா. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, பூமியில திபேரியா கடற்கரையில் சீசர்கள் இரவெல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமேன், என்ன சொல்றாரு? ஆமேன், பிள்ளைகளே, கடற்கரையிலிருந்து பேசுறாரு, பிள்ளைகளே, பசிக்கிறது புசிக்க ஏதாகிலும் உண்டா அப்படிங்கிற. அவங்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க. வழக்கம் போல எப்பவுமே சீசர்கள்ட்ட என்ன இருக்காது? நம்மளை போல. ஆமாம், எப்போ என்ன கேட்டாலும் ஒன்றுமே இல்லை சொல்கிறோம்ல, ஒன்றுமே இல்லை. அதே போல் அதே வார்த்தை கடல்ல இருந்து வருது, ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் வலையை என்ன செய்ய? உங்கள் வலையை வலது பக்கமாய் போடுங்கள், வலையை வலது பக்கமாய் போடுங்கள். ஆமென். மீன் அகப்பட்டுச்சா? மீன் அகப்பட்டுச்சா? பட்டுச்சா இல்லையா? எவ்வளோ மீன்? இல்லை. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? கெனசரேத்திலே நின்றுட்டு இருக்கீங்க. லூக்கா 5 நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கெனசரேத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் அங்கே போகல, நான் அதை தாண்டி திபேரியாவுக்கு வந்துட்டேன். அதுதான்டா கெனசரேத். அது லூக்கா 5, லூக் சாப்டர் 5. நான் இப்போ எங்கே வந்துட்டேன்னா, யோவான் கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டேன், 21க்கு வந்துட்டேன். எங்கே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்ல, அங்கே வந்துட்டேன். 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். இருக்கா இல்லையா? சரி, இந்த கவனிங்க, என்னை கவனிங்க. ஆமென். இந்த 153 பெரிய மீன்களை பிடித்து வந்த அவர்களுக்கு, ஆமென், பசிக்கிறதுன்னு சொன்னவர் கரையில் மீனும், ஆமென், மீனும் கறி நெருப்பு போட்டு மீனும் அப்பமும் சுட்டு வச்சிருக்கிறாரு. அவங்கள்ட்ட கேட்டார், பசிக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா இங்கே ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆமென். நல்லா கவனிங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாதப்போ தான் சொல்லணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கரையில் ஒன்றும் ஆயத்தமாகாது. ஒன்றுமே இல்லாதப்ப ஏசப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் சுருக்கு பையில் அமுக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஒன்றுமே இல்லைப்பான்னா சுருக்கு பையில் இருக்கிறது கீழே ஓட்டையோட விழுந்து காணாமல் போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அவங்க கையில் ஒன்றுமே இல்லாதப்போ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சு? அதை உண்டாக்குறதுக்கும் வழியை சொன்னார். அவங்க அதை பிடித்து வெளியே வரும்போது, ஆமென், அவங்களுக்கு அவங்களுடைய தேவையும். அப்போ இவர், ஆமென், இந்த 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 கிறிஸ்துவை, இந்த இயேசுவை நினைவுபடுத்தவும், இந்த இயேசு விட்டுட்டு போன ஊழியங்களை நிறைவேற்றவும், அவருடைய காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய வைக்கவும் அவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பிட்டாங்க. ஆமென் தானா? அல்லேலூயா. சரி, நான் ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்கிறேன். என்ன படிங்க? யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:13 வாசிக்க கேட்போம். யோவான் 14:13 வாசிக்க கேட்போம். சீக்கிரம் அம்மா. சாரி. யோவான் 1:14. யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். அந்த வார்த்தை என்னவாமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற. அல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். சரி, அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஆமென். இவருக்கு தேற்றரவாளன் மாத்திரம்தான் பேர் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். நான் என்ன வார்த்தை சொன்னேன்? ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அதாவது இந்த சின்ன அறிவு, மனிதனுடைய இந்த சின்ன அறிவு அந்த சூழ்நிலையிலே நிற்கிறவர் யார் என்பதை இந்த சின்ன அறிவு புரிந்து கொள்ளும் வகையிலே அவர் தன்னை யார் என்று காண்பிக்கிறவர். ஆமென். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை, ஆமென், ஒரு 7 சூழ்நிலையில் நான் கடகடன்னு வசனத்தை சொல்றேன், வாசித்து பாருங்க. ஆமென். லூக்கா 11:13 வாசிக்க கேட்போம். ஆமென். லூக்கா 11:13. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற பரிசுத்த ஆவியை கொடுப்பது. அப்ப அவருக்கு இன்னொரு பேர் என்னதுமா? பரிசுத்த ஆவி. தேற்றரவாளனுக்கு இன்னொரு பேர் என்னதியா? பரிசுத்த. ஏன் பரிசுத்த ஆவி? நம்மை அவர் பரிசுத்தமாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையின் கரைகளை கழுவி, நம்முடைய வாழ்க்கையின் அழுக்குகளை கழுவி, நம்முடைய வாழ்க்கையின் அருவருப்புகளை கழுவி, அசிங்கங்களை அவலட்சணங்களை தூய்மைப்படுத்தி நம்மை கழுவி எடுத்து சுத்தமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்த சித்தமுள்ளவர். அதனால் அவருக்கு பேர் என்னதாமா? அவர் பரிசுத்தமானவர். அதனால நம்மை பரிசுத்தமாக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர், நம்மை தேற்றும்படி அனுப்பப்பட்ட தேற்றரவாளனாகிய ஆவியானவர், நம் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஆமென். லூக்கா ஜான், ஆமென், யோவான் 16:13 வாசிங்க. ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். யோவான் 16:13. நல்ல கவனிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதும். அப்ப அவருக்கு பேர் என்னதுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியான். தேற்றரவாளனுடைய வேலை என்ன? அதிலே இருக்கு. தேற்றுவார். ஆறுதல் அற்ற நிலைமையில போராடிட்டு இருக்கும்போது, வியாபாரத்தில் தோல்வி அடைந்து அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து தாடியை தடவிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஆமென், என்ன செய்வாரியா? தேற்றுவார். தேற்றுவார். பயப்படாத, பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட வருவேன். பயப்படாத. ஆமென். உன்னை அதிசயங்களை, இதெல்லாம் யார் சொன்ன வார்த்தையா? ஆவியானவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். துஷ்டன் உன் வழியா இனி என்ன செய்ய மாட்டான்? கடந்து வருவதில்லை. நீதியின் சூரியன் உன் மீது உதிக்கும். இதெல்லாம் யார் சொன்ன வார்த்தை? ஆவியானவர். அப்ப தேற்றுகிறார். பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். எப்படி சொல்றாரு பாருங்க? நான் உன் தேவன். நான் உன் இடது கை அல்ல, உன் வலது கையை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு துணை நிற்பேன். எப்படி சொன்னாரு? உனக்கு. இதெல்லாம் என்ன வார்த்தை? தேற்றுகிற வார்த்தை, தேற்றரவாள். பரிசுத்த ஆவின்னு சொன்னா நம்மை பரிசுத்தம் பண்ண, நம்முடைய கண்களை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நடக்கையை, நம்மை போக்கையும் வரத்தையும், நம்முடைய அப்ரோச், ஹேபிட் எல்லாத்தையும் கிளீன் பண்றவர். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். 3வது சொன்னேன். ஆமென். அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர். அவருக்கு பேர் என்னதுமா? சத்திய ஆவியானவர். என்ன அதிலே இருக்குது? அவர் வரும்போது அவர் என்ன செய்வாரு? பொய்யில நம்மை நடத்த மாட்டாரு. கள்ள உபதேசத்தை அடையாளம் கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை தருவாரு. கள்ள போதகங்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படியான கிருபையை தருவாரு. ஆமென். உற்சாகமூட்டும், ஆமென், உற்சாகமூட்டும் பிரசங்கங்கள் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவாரு. ஆமென் தானா? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செய்வாராமா? அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்ம என்ன செய்வாரா? அதாவது இயேசு சாமி சொல்லிட்டு போன சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன செய்வாரா? ஆமென் தானா? ஆமென்.
ஏசுசாமி சொல்லிட்டு போன சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவார் ஐயா? சத்தியத்திற்குள்ளே, வசனத்திற்குள்ளே, வார்த்தைக்குள்ளே. ஆமென். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், உண்மைக்குள்ளே. உண்மைக்கு புறம்பா நம்மளை நடத்தவே மாட்டார். அதனால அவருக்கு பேர் என்னதியா? சத்திய ஆவியானவர். யோவான் 14:26 வாசிங்களா? யோவான் 14:26. யோவான் 14:26. ஆமென். யோவான் 14:26. கொஞ்சம் சீக்கிரமா போலாம், எனக்கு நிறைய இருக்குது. ஆமென், ஆமென். நல்ல கொஞ்சம் சீக்கிரம் வாசிடா. என்னுடைய நாமத்தினாலே அனுப்ப போகிற என்னடா 26 தானே? 14:20. பரிசுத்த தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? உங்களுக்கு. யாரு? வந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாம், 14வது அதிகாரம் ஏசாமி பேசுற அதிகாரம், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க நான் சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருவீங்க? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, இதெல்லாம் சாயங்காலம் மறந்துடுவீங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு யார் நினைப்பூட்டுவா? ஆமென். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன செய்தி கொடுத்தோம்? யாரிடத்தில் கேட்கிறீர்கள்? ஆமென். ஜனவரி 1 என்ன செய்தி கொடுத்தோம்? பிப்ரவரி 1 வாக்குத்தத்தம் என்ன? மார்ச் 1 வாக்குத்தத்தம் என்ன? ஏப்ரல் 1, மே 1, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 1 வாக்குத்தத்தம் என்ன? யாரிடத்தில் கேட்கிறீர்கள்? என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா? ஆமென். மறந்து போகிறதுக்கு என்ன இருக்குதியா? வாய்ப்பு இருக்கு. ஏசாமியே சொல்லிட்டாரு, என்னையவே மறந்துடுவீங்கிறாரு. ஆமென். என்னையவே மறந்துடுவீங்க. ஆனால் ஆவியானவர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனதெல்லாம் என்ன செய்வார்? உங்களுக்கு. அப்ப என்னது? அந்த ஆவியானவருக்கு பேர் என்ன வைக்கலாம்? உதவி செய்கிறவர், உதவியின் ஆவியானவர். எதெல்லாம் நம்ம ஏசப்பா விட்டு விலகி போக, மறந்து போக காரணமாக இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன? நான் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு எல்லா தேற்றவர்களும் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். ஆமென். பிள்ளைங்க இங்கே வசனம் சொல்லிட்டு இருப்பான், ஒருத்தன் வெளியே நின்று என்ன செய்வான்? இவனுக்கு அவன் என்ன பண்ணுறான்? சொல்லுங்கம்மா. இல்லை, அதுக்கு பேர் என்னதுமா? ஹெல்ப், 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 ஹெல்ப். அவன் சின்ன ஹெல்ப் பண்ணுறான் கொஞ்சம். வெளியே நின்று அஸ்வின் சொல்லுவான் பாருங்க, கர்த்தர் 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 அப்படிமா. வெளியே நிற்கிறவா சொல்லுவா, என் மெய்ப்பராக இருக்கிறார். ஆமாம், ஆமாம். மறுபடியும் அதிலே இருப்பான், என் மெய்ப்பராய் இருக்கிறார், மெய்ப்பராய் இருக்கிறார். வெளியிலேருந்து ஒரு சத்தம் வரும், அவர் அவர் ஹெல்ப்பர். அவருக்கு பேர் என்னதியா? வெளியே நிற்கிறவருக்கு பேர் என்ன? ஹெல்ப்பர். உதவி செய்கிற ஆவியானவர். நீங்கள் எதெல்லாம் மறந்தீங்களோ அதெல்லாம் நினைப்பூட்டுவார். எதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினச்சோமோ அதெல்லாம் நினைப்பூட்டுவார். இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோமோ அதெல்லாம் எச்சரிப்பார்.